வாங்கிடுவாவ. இன்னைக்கு நிறைய முட்டையை வாங்கிட்டு போயிடணும். முட்டை நிறைய தான் இருக்கு, அதனால தான் இலவசமா கொடுக்காளோ. குழந்தை என்ன பண்ணிட்டு இருக்க? ஓனர் உங்களுக்காக தான் காத்துக்கிட்டே இருந்தேன். அப்படியே வந்துட்டு எல்லாம் சீக்கிரமே எடு. இருங்க ஓனர், 2 நிமிஷம் இருந்து எல்லாம் போட்டு தந்துடுவேன். என்னது போட்டு தெரியும்? முட்டை எதுக்கு போட்டு தரணும்? அப்படியே எடு, நான் எடுத்துட்டு போறேன். என்னது அப்படியே வா ஓனர், கொத்து பரோட்டா ஓனர், அதுல முட்டையை ஊத்தி தாரேன். இப்ப பார்த்துட்டே இருங்க உங்களுக்கு நான் எப்படி செஞ்சு தாரேன்னு. பச்சைக்கிளி முட்டை தானே இலவசமா தரதாக சொன்னா. இவ கொத்து பரோட்டா முட்டையை உடச்சி ஊத்துவீங்க? ஆமா, இங்க பரோட்டா நிறைய வச்சிருக்கா. என்ன இலவசமா இருக்கும்? குழந்தை, பச்சைக்கிளி முட்டை இலவசம்னு சொன்னா. ஆமா ஓனர், முட்டை இலவசம் தான். நான் தான் உங்ககிட்ட சொல்லிவிட்டேன். அப்படியே அப்படின்னு எடு. என்ன எடுக்கணும் ஓனர்? முட்டைமா, முட்டை இலவச முட்டை எடு. ஓனர், முட்டை பரோட்டா வாங்கினா அதுல முட்டை உடச்சி ஊத்தி தானே கிண்டுவேன். நீங்க பரோட்டாக்கு தான் காசு கொடுப்பீங்க, முட்டை இலவசம் இல்ல, அதைத்தான் சொல்லிவிட்டேன் ஓனர். என்னது? ஓனர், முட்டை ஊத்துன கொத்து பரோட்டா ஓனர், அந்த கொத்து பரோட்டால முட்டை இலவசம், அதைத்தான் சொல்லிவிட்டேன். எந்த கடையில போய் கொத்து பரோட்டா வாங்கினாலும் முட்டை போட்டு தான் தருவாவே. ஒரு இலவசம்னு ஒரு பேர் வேற வச்சிருக்காப்புல்க. ஓனர், நான் முட்டை காசு வாங்க மாட்டேன் ஓனர். கொத்து பரோட்டா வாங்கினா முட்டை இலவசம், அதைத்தான் சொல்லியிருக்கேன். ஆமா, அந்த கொத்து பரோட்டா எவ்வளவு? ஒரு பிளேட் கொத்து பரோட்டா வெறும் 80 ரூபா ஓனர். ஏ அம்மா, அநியாயம் விலை தான் வித்துட்டு இருக்கா. இதுல எங்க இலவசம் இருக்கு? இருக்கு ஓனர். மற்ற கடையில போய் கொத்து பரோட்டா வாங்கினீங்கன்னா 100 ரூபாய் 150 ரூபா வாங்குறாவ. என் கடையில பாருங்க வெறும் 80 ரூபாய்க்கு தான் வித்துக்கிட்டு இருக்கேன். ஒரு முட்டை விலை என்ன 6 ரூபாய். நீங்களே கணக்கு போட்டு பாருங்க ஓனர். நான் எல்லா கடையை விட ரொம்ப கம்மியா தான் விலை வச்சு வித்துக்கிட்டு இருக்கேன். வாசம் என்ன சூப்பரா இருக்கு. முட்டை பரோட்டானே எனக்கும் பிடிக்கும், என் பிள்ளைகளுக்கு ரொம்ப பிடிக்குமே. இவ கையால செய்து ரொம்ப ருசியா இருக்கும். என் பிள்ளைல நல்லா விரும்பி சாப்பிடும். ஆனா முட்டைன்னு சொல்லில நம்மள வர வச்சிருக்கா. இங்க வந்து கேட்டா பரோட்டால போடி முட்டை இலவசமா. நல்லா ஏமாத்து வேலையா தான் இருக்கு. என்ன ஓனர், எத்தனை பரோட்டா போடலாம்? முட்டை இலவசம் சொல்லி நீ ஏமாத்தி வர வச்சியோ? ஓனர், இப்பயும் சொல்லி 3 முட்டை போடுக்க இலவசமா. நல்லா யோசிச்சு பாருங்க, முட்டை இலவசம் தானே. வெறும் 80 ரூபா இந்த கொத்து பரோட்டா. வாங்கி சாப்பிட்டு பாருங்க, எனக்கு கூட 10 ரூபா தரணும்னு சொல்லுவிய. இருந்தாலும் ரொம்ப அநியாயம் விலையா தான் இருக்கு. முட்டை இலவசம் சொல்லியவ ஒரு 50 ரூபாய்க்கு போட்டு கொடுக்க வேண்டியதானே. ஓனர், கட்டுப்படியாவது ஓனர். மனுஷங்க பேசிட்டு இருக்கேன், காதலே வாங்கறது இல்ல. ஓனர், வேலை செஞ்சுட்டு இருக்கேன், சும்மாவா இருக்கேன். சரி, உங்களுக்கு எத்தனை கொத்து பரோட்டா போடணும்? எங்க வீட்ல எல்லாருக்கும் ஒண்ணு ஒண்ணு போடு. அப்புறம் பச்சைக்கிளி வாங்கினாக்கோ உங்ககிட்ட தான் காசு வாங்க சொன்னா ஓனர். ஆமா, யார் வாங்கினாலும் என் தலையில தூக்கி போடு. அவ அப்படிதான் சொல்லிட்டு போறா ஓனர். அப்புறம் எங்க டாடிக்கு ஒரு கொத்து பரோட்டா கொடுத்துறீங்க, அதுக்கும் காசு கொடுத்துருங்க ஓனர். ஏன் நீ சாப்பிட்டதை விட்டுட்ட? அதுக்கு சேர்த்து போட்டுக்க. சரி ஓனர், உங்களுக்கு ரொம்ப பெரிய மனசு. இங்க பார், எங்க வீட்ல யார் யார் குடுக்குறியோ அதுக்கு மட்டும் தான் நான் காசு தருவேன். பச்சை கிளிக்கு கொடுத்தா பச்சை கிளிட்ட போய் ரூபா வாங்கிக்க. ஓனர், உங்களை நம்பி தான் அவளுக்கு கொடுத்துருக்கேன். அதெல்லாம் எனக்கு தெரியாது. எனக்கும் தெரியாது. டக்கு டக்குன்னு போட்டு பார்சல் கட்டி 5 பார்சல் போதும். ஓனர் வீட்டு பக்கத்துல முட்டை போறட்டான்னா தொட்டுக்கல்ல மட்டும் வரட்டா. ஓனர் வீட்டு ரொட்டு மேல முட்டை போறட்டான்னா தொட்டுக்கல்ல மட்டும் வரட்டா. வட்ட வட்ட பரோட்டா வச்சிட்டு போறட்டா. நீ தின்னதுக்கு நான் காசு தரட்டா. என்ன? நாங்க தின்னா நாங்க காசு கொடுப்போம். என்ன பாட்டு போயன பாட்டு? ஓனர் பரோட்டா பாட்டு. சை, பரோட்டா பாட்டு. அது என்ன பாட்டு? தொட்டுக்குள்ளதுக்கு மட்டும் வரட்டானி பாடியா? பாட்டம் சரியில்லை, ஒரு செய்கையும் சரியில்லை. ஆமா, அவன் கூட இருந்தவனும் இல்லைங்க. அவங்க எல்லாரும் பொண்டாட்டிய பார்த்துட்டு இருக்காங்க ஓனர். என்னது? அதான் ஓனர், அவனுங்க எல்லாரும் பொண்டாட்டிய பார்த்துட்டு இருக்கானுங்க. கேவலம் பெருங்கேவலம். ஒருத்தன் பொண்டாட்டி அவன் பாத்துக்கிற மாட்டானா? எல்லாம் சேர்ந்து எதுக்கு பார்க்கணும்? ஓனர், நாங்க யாரா இருந்தாலும் நல்லா பாத்துக்குவோம் ஓனர். நீங்க வந்தாலும் உங்களையும் நல்லா பாத்துக்குவோம். சை, நீங்க பார்க்க லட்சணங்க தெரியுதே. பேர் எடுப்பான்னு சீக்கிரமா வீட்டை காலி பண்ணிட்டு போங்க. எனக்கு இந்த விஷயத்தை கேட்டனா அன்னையில இருந்து சுத்தமா பிடிக்கல. ஓனர், எனக்கு பொண்டாட்டி இல்ல. அதுக்கு நான் கல்யாணம் பண்ணி வைக்கணும். இல்ல ஓனர், நானே பண்ணிக்கிடுவேன். சரி, இப்ப எதுக்குங்க வந்த? பரோட்டா வாங்க வந்த ஓனர். என்ன, எத்தனை பரோட்டா வேணும்னே? எங்களுக்கு 4 பரோட்டா, பொண்டாட்டிக்கு 5 பரோட்டா. என்னது, பொண்டாட்டிக்கு 5 பரோட்டாயா? என்ன அப்படின்னா 9 பரோட்டா வேணே? இல்லை, மொத்தம் 5. என்ன 4 5 9 தானே? நீங்க எதுக்கு 5ன்னு சொல்றீங்க? எங்களுக்கு 4, பொண்டாட்டிக்கு 1, மொத்தம் 5. சோரிக்கானே. சரி, நேரம் உட்காருங்க, பொண்டாட்டிக்கு உங்களுக்கு சேர்த்து 5 கட்டி தாரேன்.
இவனுக்கு மேல பேதி எடுப்பா. எனக்கு முதல்ல 5 பரோட்டா கட்டி தரேன். சரி ஓனர். ஓனர் எனக்கு 5 தான். நான் முதல்ல வாங்கிக்கிறேன். பொண்டாட்டி காத்துட்டு இருப்பா. காத்துக்கிட்டு இருந்தா இருந்துட்டு போறா. நான் வாங்கின பிறகு தான் யாரா இருந்தாலும் வாங்கணும். நானும் அப்பத்துல இருந்து பார்த்துட்டு இருக்கேன். பொண்டாட்டி பொண்டாட்டின்னு வாய்க்கு வாய் பேசிட்டு இருக்குது. அவன் பொண்டாட்டியா இல்ல உன் பொண்டாட்டியா இல்ல அவ பொண்டாட்டியா? ஆளாளுக்கு உரிமை கொண்டாட்டி தெரியறியே. அந்த பேதி எடுப்பாளுக்கு பேர் இல்லையோ? இருக்கு ஓனர். என்ன பேரு? அந்த பையனை பேர் சொல்லி கூட வேண்டியதானே. அது என்ன பொண்டாட்டி? அத சொல்லி கூப்பிட்டா அவளுக்கு பிடிக்காது ஓனர். அப்படி என்ன பேரு? ஜெகன் மோகினி ஓனர். என்னது ஜெகன் மோகினியா? நானும் ஆரம்பத்துல இருந்து கவனிச்சிட்டு இருக்க பேச்சில் ஒண்ணும் சரியில்லையே. ஜெகன் மோகினின்னு யாரா பேர் வைப்பாவளோ? இதெல்லாம் ஒரு பேரா பையன பேரு? ஜெகன் மோகினின்னு யார் பேர் வைப்பா? பேய்க்கு தான் வைப்பாவே. எங்க குடும்பத்துல இப்படிதான் பேர் வைப்போம். என்ன குடும்பமா கன்றாவியோ? இந்த மாதிரிலாம் பேர் சொல்லி கூடாம அக்கா தங்கச்சின்னு கூப்பிட்டு பழகு. அக்கா தங்கச்சின்னு எப்படி கூப்பிட முடியும் ஓனர்? அதே பொண்டாட்டி பொண்டாட்டின்னு தான் கூப்பிட முடியும். ஷோ கடவுளே. என்னை பரோட்டா கட்டிட்டேன். பொண்டாட்டிக்கு சேர்த்து 5 கட்டிட்டியா? கட்டிட்டேனே. விளக்க ரொம்ப அவசியம். 5 பரோட்டா எவ்வளவு கலந்தே? என்னை 400 ரூபா. வெறும் 400 தானா? 500 ரூபாயை தருவேன். வீட்டுக்கு போய் எடுத்துக்கொண்டு வருகிறேன். சரிண்ணே தாங்க. ஓனருக்கு சீக்கிரமா பரோட்டாவை கட்டி கொடுமா. பாவம் ஓனர். சரிண்ணே கட்டிட்டேன் வீல்கும். ஓனர் நான் பரோட்டா சாப்பிட போறேன். நீங்களும் சாப்பிடுங்க. தெரியும் தெரியும், யாரும் சொல்லாண்டா. இந்த மாசமே வீட்டை காலி பண்ணி ஆகணும். அத பத்தி அப்புறமா தனியா பேசுவோம். நான் வரேன் ஓனர். வர வர இந்த மொட்டை சரியில்லையே. நீ என்ன முழிச்சிட்டே நிக்க இருக்கு? பரோட்டாவை எனக்கு முதல்ல கட்டி தானே அவனுக்கு கட்டி கொடுத்துருக்கா. சீக்கிரம் கட்டி தோலை நான் போட்டு. சரி ஓனர். எதுக்கு அவரை பார்த்தா அப்படி டென்ஷன் ஆவறீங்க நீங்க? அந்த அண்ணன் ரொம்ப நல்லவர் ஓனர். ஆமா அண்ணன் பெரிய அண்ணன் உன் கூட பிறந்தாரு. அந்த மீன்காரி தான் அண்ணன் சொல்லி தெரியான்னு பார்த்தா நீனுமா? ஆமா ஓனர். அவர் பெரியவர்ல அண்ணன் தான் சொல்லணும். நீங்க வயசானவியா, அதனால வா பண்ணி கூடுவிய. ஆமா அந்த மீன்காரியை விட நான் வயசாயிட்டேன். ஓய மூடிட்டு பரோட்டா கட்டித்தா. பொரட்டக்காரம்மா, என்னது பரோட்டாக்காரம்மாவா?